திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் கடை நினைத்து பாருங்கள். இன்றைக்கு என்ன நடக்கிறது? மத்தியிலே ஒரு ஆட்சி, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிதான். மோடி பிரதமர், அவருக்கு பல பக்கத்தில் மந்திரிகள். அவர்களுக்கு என்ன வேலை? திட்டம் போட வேண்டும், பணம் இருந்தால் தர வேண்டும், நாட்டிலே சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை தர வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு வேறு பணியில் ஈடுபடுகிறார்கள். ஒவ்வொரு மாநிலமாக அவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறவன் அவன் அங்கே முதலமைச்சராக இருக்க வேண்டும். சொல்லாதவனை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள். எதற்காக? இந்த நாட்டில் 2 கலாச்சாரங்கள் இருக்கிறது. ஒன்று வடநாட்டில் இருக்கிற கலாச்சாரம், அது நமக்கு ரொம்ப அசிங்கமான ஒன்று. ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்கள்? பண்பாடு மிக்கவர்கள். ஆனால் அந்த பாராளுமன்றத்திலே ஒரு மந்திரி சொல்லுகிறார், நம்மை பார்த்து அசிங்கப்பட்டவர்கள், நாகரிகமற்றவர்கள் என்று சொன்னார். நான் ஒன்று சொல்லுகிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று சொல்லுவார்கள். இந்த எங்களுடைய மன்னர்கள் இந்தியாவிய வரையிலே இமயத்திலே கொடி போட்டிருக்கிறார். தமிழ் மூலவன் வடநாடு சென்று சொன்ன பொழுது அங்கே கனகவிஜயன் என்ற மன்னன் சொன்னார்கள், எம்போல் மன்னர் இங்கு இல்லை போலும். அந்த நேரத்தில் எங்களுக்கு துணையான அமைச்சர்கள் இங்கே இல்லை என்று சொன்னவுடன் செங்கோட்டையன் படையெடுத்து சென்று அந்த கனகவிஜயனை வெற்றி கண்டு அவன் தலை மீது கங்கையில் ஒரு பாறை எடுத்து அது கண்ணைக்கு செல்லிருக்க கொண்டு வந்தவன். இது நாங்கள் பெற்ற நாகரிகம். நாங்கள் நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்னால் நாகரிகம் படைத்தவர்கள். எங்களுக்கு நாகரிகம் தெரியும். அண்ணன் யார், தம்பி யார், அக்கா யார், அண்ணி யார் என்று. கொழுந்தனாக இருக்கிறவன் அண்ணியுடைய முகத்தை கூட பார்க்க மாட்டான். தலைவரின் கண்ணே அன்னைக்கு ஒரு சோறு போடுப்பான். இது எங்கள் பண்பாடு. ஆனால் உங்கள் பண்பாடு என்ன? ஒருத்தைய 5 பேரை கல்யாணம் பண்ணிக்குவோம், ஒருத்தன் உள்ள போயிடுவோம், 4 பேர் வெளியே இருப்பான்,